வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்காம ஒரு டேஸ்டியான அதனை ரொம்ப குவிக்கா ஆகக்கூடிய ஒரு மசாலா பண்ண போறோம். 2 வெங்காயம் 4 தக்காளி இருந்தாலே போதும். இந்த பூரி மசாலா பர்ஃபெக்டாவும் குவிக்காவும் ரெடி ஆயிடும். நல்லா உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் லேசான ஒரு இனிப்போட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்து பண்ணும்போது கூட கொஞ்சம் ஹெவியா தோணும். ஆனா இது ரொம்ப லைட்டா இருக்கும். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்ல, நம்ம இடியாப்பம் பண்ணுவோம் இல்லையா, வெறும் பிளெயினா தாளிக்காம, அதுக்கும் நல்லா இருக்கும். ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாராத்துலயும் எப்பயுமே இருக்கும். பெருசா அதுக்கு இன்கிரீடியன்ஸ் எதுவுமே ஜாஸ்தி எதுவும் தேவை இருக்காது. ரொம்ப சிம்பிளாவே ஆயிடும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சு அது ஊற நேரத்திலேயே கூட நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, உருளைக்கிழங்கு சேர்க்காத வெறும் தக்காளி வெங்காயம் யூஸ் பண்ணி பூரி மசாலா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு செவந்து வந்ததும் 2 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாஃப்டா ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. 4 நல்ல பழுத்த தக்காளியை இது போல ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளியை சாஃப்டா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதே நேரம் ரொம்ப குழையவும் கூடாது. நல்லா வதக்கி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடுவோம். நடுவில் 1-2 தடவை திறந்து கிளறி விட்டுப்போம். அப்பதான் தக்காளி எல்லா பக்கமும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். திரும்பவும் மூடியை போட்டு மூடிடலாம். இப்ப தக்காளி எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி பாருங்க, தோல் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கிருக்கு. தனியா பிரிஞ்சு வருது பாத்தீங்களா? இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதுல 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி. மிளகாய் பொடி நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்துல நம்ம 2 பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். காரம் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற மிளகாய் பொடி தனியா பொடி இதெல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இதெல்லாம் சேர்ந்து வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு 100 ml தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இதுல விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு சின்ன மார்பிள் சைஸுக்கு புளி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புளிஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை விட்டுடலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இந்த புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும். டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஏதாவது கம்மியா இருந்தா நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். பூரி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்காம இந்த சைட் டிஷ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ரொம்ப சீக்கிரமும் ரெடி ஆயிடும். பாருங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுது. கன்சிஸ்டன்சியும் நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். தக்காளி மட்டும் நம்ம ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பீஸா இருக்கணும், ஆனா சாஃப்டா வெந்திருக்கணும். நம்ம சேர்த்திருக்கிற அரிசி மாவு புளி ஜலம் எல்லாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனையும் போயிடுது. நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்ததுனால டேஸ்டும் பேலன்ஸ் ஆயிடும். பாக்குறதுக்கும் பாருங்கன்னா பளபளன்னு இருக்கு. இதுல கொஞ்சம் தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் 4 தக்காளி இருந்தா போதும். சூப்பரான பூரி மசாலா பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இது சப்பாத்தி பூரி இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் பூரி பண்ணியிருக்கேன். பூரியோட இந்த தக்காளி வெங்காய மசாலாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாஃப்டான பூரி. பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், லைட்டாவும் இருக்கும். பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு சேர்க்காத பூரி மசாலா நல்லா வாசனையா இருக்கு. வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டோம் இல்லையா, அதனால அது நம்ம சாப்பிடுறச்சே நமக்கு அதுவே ஒரு காய் மாதிரியே இருக்கு. தக்காளி அது மாதிரி ரொம்ப நம்ம குழைய விடல. அப்படியே பீஸா இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு.
இதெல்லாமே நல்லா சேர்ந்து வர்றதுக்காக நம்ம விட்ட கொஞ்சம் அரிசி மாவு இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டா கொண்டு வந்திருக்கு. நம்ம சேர்த்த உப்பு காரம் மட்டும் இல்ல, கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்த்தோம் பாருங்க, அது வந்து எல்லா டேஸ்டையும் அழகா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருது. நம்ம எப்பயும் பண்ற பூரி மசாலாவோட டிஃபரெண்டாவும் அதே நேரம் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒத்துக்காது, அவாளும் சரி சப்பாத்தி பூரி லைட்டாவும் அதே நேரம் நல்லா திக்காவும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ரொம்ப மசாலாவும் எதுவும் இல்லை. நம்ம உருளைக்கிழங்கு போட்டு பூரி மசாலால கூட கடலை மாவு கரைச்சி விடுவோம், இதுல நம்ம அரிசி மாவு தான் கரைச்சி விட்டுருக்கோம். அப்படிங்கறனால வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த உருளைக்கிழங்கு சேர்க்காத இந்த பூரி மசாலா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.